ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் ஸ்டார். இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டிமாண்டி காலனி 2 படத்தோட ரிவ்யூ. ஓகே காய்ஸ், வாங்க வீடியோவுக்கு போகலாம். 2009 ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி 1 படத்தோட பார்ட் 1 கதையை ரீகால் பண்ணிவிட்டு படத்துக்கு போகிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சில பேர் மர்மமான முறையில் சூசைட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் தான் ஹீரோயின் டெபியோட ஹஸ்பண்ட். அவர் ஏன் சூசைட் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க ஹீரோயின் வந்து ஆத்மா உலகத்துக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்க போனால், பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட பார்ட் ஒன்னை கொண்டு வந்து பார்ட் 2 கனெக்ட் பண்ண விதம். நாங்கள் நினச்சிருப்போம் பார்ட் 1 எல்லாருமே செத்து போயிட்டோம், இன்னும் இந்த பார்ட் 2 வந்து அதுக்கான பதில் எல்லாம் டிமாண்டி காலனி 2 படத்தோடு தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக்கான மாதிரி இருந்தது. பட் ஓகே, கிளைமேக்ஸில் பிடிச்சிட்டாங்க. பார்ட் 3க்கு ஈடு ஊற்றி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து வேறு லெவல். இந்த இயரில் வந்ததுக்கே இந்த படம் ஒரு பெஸ்ட்டான படம்னு சொல்லுவேன். தமிழ் சினிமாவிலேயே இந்த படம் ஒரு பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தோட மீதி கதை பார்ட் 3யோட தான் கனெக்டில் இருக்குது. இந்த டிமாண்டி காலனி பார்ட் 3 2027 ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மூவியோட வேர்ல்டு வைட் கலெக்ஷனை பார்க்க போனால் 55 crores தாண்டிச்சு. ரொம்பவே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை இந்த படம் கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பாயிண்ட்ஸ் 10க்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த மூவி வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய மூவி. இதோட த்ரில்லிங்காக இருக்கட்டும், சிஏவாக இருக்கட்டும், வேறு லெவல் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள் காய்ஸ், வேறு லெவல் மூவி. தேங்க்யூ ஃபார் ஃபிலிம் ஸ்டார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.